மோட்டர் சைடு பம்பு சைடு இருக்கிற புஷ் எல்லாமே போயிருச்சுங்க. 4 பட்டாவுமே இத்திருச்சுங்க. V6 மோட்டருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 7 HP 23 ஸ்டேஜ் V6 மோட்டர் ஒன்று சர்வீஸுக்கு வந்ததுங்க. இந்த மோட்டர்ல பார்த்தீங்கன்னா மோட்டர் சைடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் புஷ் அடிச்சு செக்மெண்ட் பேடு மாற்றி மோட்டர் லீட் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு இப்போ பம்பு செட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பம்பு சைடு பார்த்தீங்கன்னா எல்லா புஷ்ஷையும் எடுத்துட்டு கன்மெட்டல் புஷ் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் 4 பட்டாவுமே SS பட்டா போட்டுலாங்க. பம்ப் எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சோனையும் டெஸ்டிங் போட்டு தண்ணியை வடிய விட்டுட்டு பெயிண்டிங் பண்ணி பேக் பண்ண வேண்டியது. இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா 600 அடியில் ஓடிட்டு இருந்ததுங்க. எங்கள் ஷோரூம் பார்த்தீங்கன்னா விகாஸ் ஏஜென்சி ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சித்தோட்டுக்கு பக்கத்தில் தயிர்பாளையத்தில் இருக்குதுங்க. நாங்கள் அனைத்து வகையான நீர்மூழ்கி மோட்டருமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்க. எங்களோட பிராண்ட் நேம் வீடெக்குங்க. நாங்கள் அனைத்து வகையான நீர்மூழ்கி மோட்டருமே சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் போர், கிணறு, தண்ணி தொட்டிக்கு மோட்டர் வாங்கணுமா, பழைய மோட்டர் சர்வீஸுக்கு கொடுக்கணுமா, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுக்குறோங்க. ஏசி மற்றும் டிசியில் ஓடக்கூடிய சோலாருக்கு உண்டான மோட்டருமே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்க. போரில் தண்ணி குறைஞ்சாலுமே மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ட்ரைரன் பேனல் போர்டும் எங்ககிட்ட இருக்குதுங்க. நாங்கள் வைண்டிங்க்கு நம்பர் 1 குவாலிட்டியில் இருக்க RR ஒயர் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வைண்டிங் போட்டதுக்கப்புறம் மெகர் மீட்டரில் மெகர் செக் பண்ணாலும் எம்டியில் ஓட்டி பார்த்தாலுமே கம்பல்சரி டெஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் தாங்க கஸ்டமருக்கு டெலிவரி கொடுப்போம். நாங்கள் குவாலிட்டியான மெட்டீரியல் வச்சு பெர்ஃபெக்டான முறையில் மோட்டார் தயாரிக்கிறதுனால மோட்டார் தரமாகவும் நீடித்து உழைக்கக்கூடியதாகவே இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பம்பு வேலை ஓரளவுக்கு முடிஞ்சுது. இனி பார்த்தீங்கன்னா 4 SS பட்டாவையும் போட்டு டைட் பண்ணிடலாங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங் போட்டுட்டு தண்ணியை வடிய விட்டுட்டு பெயிண்டிங் பண்ணி பேக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாங்க. பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் மோட்டரோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மோட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.